நாடா புயலால் கடலூர் மாவட்டத்தில் அதிகாலை முதலே லேசான மழை பெய்து வருகிறது. இது குறித்து எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், நாடா புயல் தற்போது எங்க இருக்கு, அது பற்றி சொல்லுங்க. அஹ், க- தற்போதைய நிலவரம் அங்க என்ன, தேவநாதன்? அதாவது இந்த நாடா புயல் பார்த்தோன்னா, அதாவது இன்று இரவோ அல்லது நாளை அதிகாலையோ கடலூருக்கு அருகே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல்ல கடலூர் மாவட்டம் முழுவதுமே பரவலான ஒரு மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை படிப்படியாக ஒரு மிக கனமழையாக பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தான் கடலூர் மாவட்ட நிர்வாகம் இந்த நாடா புயலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் அனைவரும் தலைமையகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரம் இயங்குகிற கட்டுப்பாட்டு அறைகளை அவங்க திறந்துருக்குறாங்க. மேலும் பார்த்தோன்னா, இந்த புயலை எதிர்கொள்ளும் விதமாக ஏற்கனவே இங்கே இப்போ கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல் முகத்துவாரம், அதாவது கடலூரில் இருக்கிற அந்த தண்ணி, அதாவது அந்த வடிகால் நீரும் கடலும் ஒன்று சேரும் விதமாக அந்த முகத்துவாரத்தை வெட்டிவிட போகிறாங்க. மேலும் கடலூரில் பார்த்தோன்னா கடல் சீற்றம் மிக அதிகமாக காணப்படுகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல, நேற்று முதலே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. மேலும் கடலூர் மாவட்டத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி நேற்று இரவு சேர்ந்தார். அதே போல் அரக்காணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் மொத்தம் 76 பேர் கடலூர் வந்திருக்காங்க. இவங்க கடலூர் மற்றும் பரங்கிப்பேட்டை பகுதியில் 2 குழுக்களாக பிரிந்து அவங்க எந்த நேரத்திலும் மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அஹ், தேவநாதன், ஏற்கனவே தானே புயலின் போது கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது இந்த நாடா புயலினால் பாதிப்பு எதுவும் ஏற்பட அங்க வாய்ப்பு இருக்கா, தேவநாதன்? கண்டிப்பாக. அதாவது கடலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா, பூலோக ரீதியாக ஒரு இயற்கை சீற்றத்தில் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தானே புயலாக இருக்கட்டும், நீலம் புயலாக இருக்கட்டும், நிஷா புயலாக இருக்கட்டும், தொடர்ந்து ஒரு புயல் தாக்குதலில் இருக்குது. அதே போல் கடந்த ஆண்டு பெய்த கனமழையிலும் கடலூர் மாவட்டம் கடுமையான வெள்ள பாதிப்புக்குள்ளானது கூட நினைவில் இருக்கலாம். இதே போல் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி பெய்த ஒரு கனமழையிலும் கடலூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏன் துண்டிக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில் இதையெல்லாம் எதிர்கொள்ளும் விதமாக தான் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது பெரிய அளவில் பாதிப்புகள் இருந்தால் அதிலிருந்து மக்களை அதாவது இந்த புயல் இங்கே கடலூரில் தாக்குமா என்பது இன்று பிற்பகலுக்கு தெரிய வரும். அப்படி தாக்கும் பட்சத்தில் கடலோர பகுதிகளில் இருக்க மக்களும் தாழ்வான பகுதிகளில் இருக்க மக்களும் உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் 28 புயல் பாதுகாப்பு மையங்களும் 14 மல்டி ஷெல்டர்ஸ் மையங்களும் தயார் நிலையில் இருக்குது. இவங்களுக்காக 830 மெட்ரிக் டன் ரேஷன் அரிசிகள் கூட தயார் நிலையில் இருக்குது. அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் கூட மாவட்ட நிர்வாகம் செஞ்சுருக்கு.